ஹாய், எக் வித் பீர்க்கங்காய் பொரியல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு தேவை பீர்க்கங்காயை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், 2 முட்டை எடுத்து வச்சுருக்கேன், வெங்காயம் வெட்டி வச்சுருக்கேன், கருவேப்பிலை எடுத்திருக்கேன், ஒரு 4 மிளகா வத்தல் எடுத்திருக்கேன், தாளிக்கிறதுக்கு கடுகு, உளுந்தம்பருப்பு. இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஸ்டவ்வில் கடாயை வச்சு கொஞ்சமாக நல்லெண்ணெய் விட்டுருக்கேன். அதில் கடுகு போட்டுக்கலாம், உளுந்தம்பருப்பு போட்டுக்கலாம், மிளகாய் சேர்த்துக்கலாம், கருவேப்பிலை சேர்த்துக்கலாம், வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுட்டு பீர்க்கங்காயை சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். பீர்க்கங்காயில் தண்ணி சத்து அதிகமாக இருக்கும், அதனால் இது தண்ணி சேர்க்க வேண்டிய தேவையில்லை. பீர்க்கங்காய் நல்லா வெந்துருச்சு. இந்த டைமில் நம்ம இந்த முட்டையை அதில் சேர்த்துக்குவோம். பீர்க்கங்காயும் முட்டையும் சேர்ந்து நல்லா வெந்துருச்சு. பீர்க்கங்காய் வித் எக் பொரியல் ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஸ்டவ் அமர்த்திடலாம். இந்த பீர்க்கங்காயும் முட்டையும் சேர்ந்த பொரியல் ரொம்ப ருசியாக இருக்கும். இது எங்கள் பாட்டி எனக்கு சொல்லிக் கொடுத்த சமையல். தேங்க்யூ.